அந்த ஆப்பிள் பாக்ஸில் நம்மளால் ஆப்பிள் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும். அதை தாண்டி வேறு ஏதோ ஃப்ரூட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ எனக்கு ஒரு ஃப்ரூட் பாக்ஸ் இருக்குன்னா ஒரு ஃப்ரூட் பாக்ஸ்னால் நம்ம அந்த ஃப்ரூட் பாக்ஸில் 2 எலமெண்ட் இருக்குன்னா அதில் ஒரு எலமெண்ட்டை நான் வேற ஒரு எலமெண்ட் மூலம் மாடிஃபை பண்ணிக்கலாம். என்னதான் டைப்ஸ்கிரிப்டை பற்றி நம்ம பேசிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அரேஸ் அண்ட் டியூபிள்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டைப்ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப்ஸ்கிரிப்டை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து உண்மையாக ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டுங்க. ஸோ நாம் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ரொம்ப முக்கியமானது என்ன, டேட்டாவெல்லாம் வந்து சேம் டேட்டா வைக்கிறது அரேன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து வெவ்வேறு டேட்டா இருந்துச்சு அது டியூபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அரே டியூபிள்ஸ் இதை டைப்ஸ்கிரிப்டில் எப்படி பண்ணுறதுன்றது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அதை பற்றி டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக சூப்பராக சொல்லி தர போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv InfoTech. வெல்கம் டு சேனல். ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம்னா டைப்ஸ்கிரிப்டில் அரேஸ் அண்ட் டியூபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அரேஸ்னா என்னன்னு பார்ப்போம். அரேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வித் சேம் டைப்னு சொல்கிறாங்க. கலெக்ஷன் வித் சேம் டைப்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்பிள் பாக்ஸ் இருக்குது. அந்த ஆப்பிள் பாக்ஸில் நம்மளால் ஆப்பிள் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும். அதை தாண்டி வேறு ஏதோ ஃப்ரூட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கலெக்ஷன் வித் சேம் டைப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரேன்றது ஒரு இண்டெக்ஸ் பேஸ். இண்டெக்ஸ் பேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வரிசை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த வரிசை எதுலேயும் ஸ்டார்ட் ஆகும், டைப்ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு லைன் ஆயிடுறாங்க. அப்போ 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரே வந்து சைஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, இல்லைனா நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக் பாக்ஸ் இருக்குது. அந்த எக் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, 4 தான் வைக்க முடியாது சொல்கிறாங்க. அப்போ நான் 5th ஒன் வைக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் 5th ஒன் வைக்க முடியாது. அப்போது எதாவது அரேஸில் நம்ம ஒன் சைஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த சைஸை நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதுக்கான எக்ஸாம்பிள் அதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். டியூபிள்ஸ் என்னன்னா இப்போ அரேஸ் எப்படி நம்ம சேம் டேபிள் ஸ்டோர் பண்ணுறோமோ டியூபிள்ஸ்ன்றது அப்படியே டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்பில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு ஃப்ரூட் பாக்ஸ் இருக்குன்னா ஒரு ஃப்ரூட் பாக்ஸ்னால் நம்ம அந்த ஃப்ரூட் பாக்ஸில் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம், லைக் ஆப்பிள் ஸ்டோர் பண்ணலாம், ஆரஞ்ச் ஸ்டோர் பண்ணலாம், இந்த மாதிரி அதே மாதிரி ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டியூபிள்ஸுமே நம்மளுக்கு அரேஸ் மாதிரி இண்டெக்ஸ் பேஸ் தான். இப்போ அதுவுமே எனக்கு அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இண்டெக்ஸ் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து லைனாக போகிறாங்க, 0லேருந்து நம்மளுக்கு லைனாக போயிட்டே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸில் 3 ஆப்ரேஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா புஷ்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அப்புறம் பாப்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மாடிஃபைன்னு ஒன்று இருக்குது. இதில் புஷ்னா என்ன பார்ப்போம். புஷ்னா என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். புஷ்னா ஒரு இடத்துல நம்ம சேர்க்கறது, அதாவது டியூபிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது தான் புஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் இருக்குது, நான் அந்த பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு எலமெண்ட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாப்னா என்ன, இப்போ புஷ்னா நம்மளுக்கு ஆட் பண்ணுறது தான். பாப்னா நம்மளுக்கு அப்படியே புல் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணுற ஒரு இடத்துலேருந்து ஒரு எலமெண்ட்லேருந்து நம்ம எலமெண்ட் ரிமூவ் பண்ணுறது தான் பாப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்படி இது பண்ணுறாங்கன்னா ஒரு எலமெண்ட் இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது, அதில் நான் ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன், அதுதான் நம்ம பாப்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடிஃபை அப்படின்னு சொல்கிறோம். மாடிஃபைனா நம்ம ஆல்ரெடி தெரியும், ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நம்ம டியூபிள்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா 2 எலமெண்ட் இருக்குன்னா அதில் ஒரு எலமெண்ட்டை நான் வேற ஒரு எலமெண்ட் மூலம் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இருக்குது. இப்போ 2 எலமெண்ட் இருக்குது, அதில் ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு ஆரஞ்சு இருக்குது. அந்த ஆரஞ்சு எலமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டர் மெலன் எலமெண்ட்டாக மாற்றிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் டியூபிள்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அரேக்கும் டியூபிளுக்கு என்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அரேஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேம் டைப்பில் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆப்பிள் பாக்ஸ் இருக்குன்னா ஆப்பிள் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும், அதை தவிர்த்து நம்மளால் வேறு ஃப்ரூட் ஸ்டோர் பண்ண முடியாது. அதுவே டியூபிளில் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்பில், அதாவது ஆப்பிள் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஆரஞ்ச் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை கிரேப்ஸ், அது மாதிரி நிறைய ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுக்கு அரேஸ் டியூபிள் அதுக்காக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த KaaShiv InfoTech என்ன கோர்சஸ் சொல்லி தராங்க பார்த்தீங்கன்னா .NET இருக்குது, ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, PHP இருக்குது, லினக்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக் பைத்தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கோர்சஸ் படிக்கணும்னா இந்த இமேஜ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை நீங்கள் மெயில் மூலமாக செக் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு நேரில் வந்து என்கொயரி பண்ணலாம், அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அங்கே வந்து பண்ணிக்கலாம். எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.